தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலைகாட்சி விழா, சேர்ந்த இசை விழா என சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பாக சேர்ந்து இசை நடைபெறும். சேர்ந்து இசையானது ஐயாரப்பர் திருக்கோவிலின் திருவோலக்க மண்டபத்தில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகளின் தலைமையில் கட்டளை தம்பிரான்கள், ஓதுவாமூர்த்திகள், இசைக்கலைஞர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து இசையில் பங்கு பெற்று வீணை, வயலின், தபேலா போன்ற இசைக்கருவிகளை கொண்டு இசைக்கப்பட்டும் திருமுறை சேர்ந்து இசை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐயாரப்பர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலை காட்சி வெகு சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அப்பர் கைலை காட்சியை கண்டு தரிசனம் செய்தனர். அப்பர் திருமுறை பாடி நாட்டில் திருவாமூரில் வேளாளர் குலத்தில் புகழானாருக்கும் மாதினியாருக்கும் திலகவதியாரியின் தம்பியாக பிறந்தார். பிள்ளை திருநாமம் மருள்நீக்கியார். சமன் சார்ந்த தர்மசேனராய இடுக்கனூர் பெருமானால் சூளை நோய் தவிர்ந்து திருநாவுக்கரசரானார். தலையாத்திரையை மேற்கொண்டு ஐயாற்று திங்களூரில் அப்பூதி அடிகள் மகன் பாம்பு கடித்தவனை பிழைப்பித்து திருவீழிமலையில் பஞ்சம் தவிர்த்து மறைக்காட்டில் மறைக்கதவு திறந்து பல தலங்கள் சென்று காலத்தி சென்ற பொழுது கல்லையும் கண்டால் என்ற ஆவுள் தூண்ட கைலை சென்றார். இடையில் இறைவன் முனிவர் வடிவில் உம்மால் முடியாது மீள்க என்றபோது ஆளும் நாயகன் கைலையில் இருக்க கண்டலால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்றார். இவரது உள்ள உறுதி கண்ட இறைவன் மகிழ்ந்து பக்கத்திருந்த பொய்கையில் மூழ்க செய்து பழுதில் சீர் திருவையாறில் கான் என்று பணித்தார். அவ்வாறே அப்பர் பெருமான் மூழ்கி ஆடி அமாவாசை நாளையில் ஐயாற்று திருக்குளத்தில் வந்தெழுந்தார். கைலை காட்சியளித்த ஐயாற்று ஆலயத்தை கண்டு மாதர்பிறை கன்னியான என தொடங்கும் பதிகம் பாடி மகிழ்ந்தார். இன்றும் ஆடி அமாவாசை கைலை காட்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. காலையில் திருவையாறு காவேரி ஆற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி ஐயாரப்பரை தரிசித்து ஆலயத்தில் வழிபட்டு சென்றனர். மதியம் பஞ்சமூர்த்திகள் புறப்பட்டு திருவையாறு காவிரி தீர்த்தவாரி நடைபெற்றது. இரவு ஐயாரப்பர் ஆலய தென்காயலத்தில் போற்றப்படும் அப்பர் சன்னதியின் அப்பர் சிவபெருமானின் காட்சி கொடுக்கு ஆடி அமாவாசை அப்பர் கைலா காட்சி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வந்து வழிபட்டனர். சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் அன்னதானத்தில் பங்கேற்று சிறப்பாக செய்திருந்தனர். திருவையாறு இரவு முழுவதும் விழா கோலம் பூண்டது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. விழா ஏற்பாடுகளை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் ஆலய பணியாளர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியிலேயே 25 ஆண்டுகளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். தற்பொழுது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. எல்லோரும் எங்களிடம் விழா கோலம் காண்பவர்களுக்கும் வீட்டிற்கு திருவிழா போல் கொண்டாடுபவர்கள் என்று தெரிவித்தார்கள். நேரில் வந்து பார்த்த பொழுது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் என உயர்நீதிமன்ற நீதிபதி சவுந்தர் வாழ்த்துரையும் வழங்கினார். இதில் மற்ற ஆதீன கருத்தார்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நிறைய அன்போடு செல்லையில் நேசம் மிக மாற்றார் மாற்றிய என்னை மருதம் மாய அறுத்திடுவார்
கூற்றாயின விளக்ககனே என நீடிய கோயில் திருப்பதியும் போற்றார் உலகில் உங்கள் துயரும் போமாறு எதிர்த்து புகழ்கிறார். இந்த உலகை இப்ப எங்க பார்த்தாலும் அதாவது பல வகையான இன்னங்கள் வான்வெளியில் எத்தனை வகையான இடர்பாடு பூமியில எத்தனை இடர்பாடு இந்த துயரம் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் சீரும் சிறப்புமா வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஸ்ரீ குருவாசனாவுடைய அருளாட்சியோடு நம்முடைய ஓதாவுக்கு இவ்வளவு அற்புதமான திருமுறையை இங்கே பண்டிசையை சேர்த்து செய்யாத பாடுகிறார்கள். இதை கேட்பதெல்லாம் நமக்கு காது வேண்டும், தரிசிக்க அல்லவா கண்கள் வேண்டும். தயவு செய்து அது குறித்து திருவடி படித்து வழங்குகிறேன். அமைதி காத்துங்கள். முக்கியமான ஒரு அறிவிப்பு. அனைவருமான அருள்கின்ற கொல்லிப்பள்ளியில் அமைந்த கூற்று ஆயின வாறு என தொடங்கும் திருப்பதியும் விண்ணப்பம் செய்கிறேன். சொல்லி
தொடர்பிலே இருந்தவர்கள் அவர்கள் அடிக்கடி சொல்ற ஒரு தேவாரம்னு சொன்னா இந்த பாட்டு தான் சொல்லுவார். மழுவாள் வலன்ஏந்தி மறையோதி வங்கை பங்கா, மழுவாள் வலனேந்தி மறையோதி வங்கை பங்கா, தொழுவாரவர் துயரா என தீர்த்தல் உன தொழிலே. சாமி எங்களுக்கெல்லாம் ஒரு வேண தொழில், உனக்கும் ஒரு தொழில் இருக்கு தெரியுமா? அது என்ன தெரியுமா? எங்களோட துன்பத்தில் இதை ரொம்ப சொல்லி சொல்லி நெகிழ்வார். அதனால தொழுவாரவர் துயரா என தீர்த்தல் உன தொழிலே, செழுவார்வெண்ணை தென்பார்வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அழகா. இவரே சுந்தரம் அழகு, அவர் சுவாமியை அழகான்னு விழுகிறது இன்னும் அழகு. அதனால அழகா உனக்கு ஆளாயினே அல்லேன் எனலாமே என்கிறது. அடுத்தபடியா ஆரூரன்
கைலை இருந்துள்ள கையிடத்தர் இதற்கு விளக்கம் ஊராண்டு சொல்லுவோம். தேவர் திரிசூலத்தர் புரிகொள் சடையார் அடியார்க்கு எளியார் மதியும் நதியும் வைத்த இறைவர் திருப்பன் சிவந்த முகரினார் ஒன்றும் பலவும் ஆய வேடத்தை ஒருவர் நன்கு நினைந்து நாடத்தை உரியார் தாதார் ஒன்றை தயங்க முடியர் முயல்வு மனவானை சோதா சிறையே எரிவன் பகழியார் விரல் வைத்தார் ராவணன் விரல் வைத்தார் நாகம் பூண்டார் பூண்டான் ஆரமாக பூண்டார் எரியாகி காணாவனம் உயர்ந்தார் அதாவது சமன் சாத்திய மொழியை கொள்ளார் புகழ்வார்க்கு அங்கு அணியார் எழுது ஒன்றிய அங்கு உகைத்து இடுவார் இகழ்வார்கள் கருதும் கொண்டு உடையார் காரார் மேகம் குடிகொள்சார் கையில் மறைவார் தொடர்கிறார். ஒவ்வொரு தொடரும் ஒவ்வொரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சாமியை போது சாமி உலகத்தில் கேட்க வேண்டும். அப்படி ஆழமான பொருள் விளக்கம் பொதிந்த இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்க அனுபவிக்கணும். நம்ம ஊழாவது பார்க்கும்போது சொல்லும் பொருளுமாக இன்றார்தாமே தோற்றியமும் சாத்திரமானார்கள் என்பது அப்பமூர்த்தியோடு வாக்கும். அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா மனம் ஒட்டி இருக்கு.
உங்கள்